Okay, it gives me great joy to be with you all. And எனக்கு who is Jesus அப்படின்னா நிறைய சொல்லலாம். He's my provider. To give one example, he provided me my wife. இப்போ தான் கேட்டீங்க, she wanted some பாட்ட சாட்டமாக பாடி பில்டர். ஆனால் நாங்கள் வயசுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல்ல என்னை பார்த்தது வந்து நான் ஒரு ஜட்டி போட்டுட்டு ஒரு பம்ப் செட்டில் நான் வந்து குளிச்சுட்டு இருந்தேன். அதாவது ஒரு மலை மேலே ஒரு மிஷினரி பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாய்ஸ்லாம் நாங்கள் வந்து அந்த ஓ சரி, ஓகே ஓகே ஃபைன், கரெக்ட், ரொம்ப முக்கியம். அது முக்கியம் இல்லை, ஏதோ போட்டிருந்தேன். ஓகே, ஸோ அந்த ஃபஸ்ட் டே ஆஃப் த கேம்ப் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் டேல வந்து நான் ஒரு ப்ரீச்சரு, அதாவது நாங்களே பிரசங்கம் பண்ணிவிட்டு நாங்களே பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு மாதிரி கேம்ப்பு. கொஞ்சம் பெரியவங்களும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஆனால் இவள் வரல, ஏன்னா இவள் 12th முடிச்சுட்டு ஷி வாண்டட் டு அட்டெம்ப்ட் ஃபார் மெடிசன், எம்பிபிஎஸ் எப்படியாவது படிக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தனால கொஞ்சம் ஒன் டே லேட்டாக வந்தனால அடுத்த நாள் காலையில் நாங்கள் சில பாய்ஸ்க்கு அந்த பம்ப் செட்டில் குளிச்சுருக்கும் போது அப்போ தான் வந்து அந்த பஸ்ஸில் இறங்கி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் சென்னையிலேருந்து அரூர்லேருந்து அந்த சித்தேரி மலையில் இறங்கி பஸ்லேருந்து இறங்கி அப்படியே அந்த கேம்ப் சைட்டுக்கு நடந்து வரா. நான் தூரத்தில் பார்த்துட்டு நான் டவலை டைட்டாக கட்டிட்டு நான் ஓடிட்டேன் பாய்ஸ் டாமில். ஸோ அவளுக்கு காமிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் அர்னால்ட் ஸ்வாஸ்நேகரோ இல்லாட்டி டைகர் ஷேர் ஆஃப் பாடி எனக்கு கிடையாது. பட் ஆனாலும் எனக்கு ஒரு நல்ல ஒரு மனைவியை என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எங்கே உங்கள் ஒய்ஃபை மீட் பண்ணீங்க அப்படின்னு. எனக்கு வந்து அந்த கேள்வியை எனக்கு வந்து நான் ஒரு பெரிய எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி நினைக்கிறேன். ஸோ காட் ஹஸ் பீன் வெரி குட் டு மீ. பட் டுடே வந்து ஒரு சின்ன ஒரு நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு 10-15 நிமிஷத்தில் ஐ வில் ஷேர் சம்திங். ஐ வாஸ் ஜஸ்ட் ஃபாலோவிங் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு வந்து ரொம்ப ட்ரெண்டான மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். கண்ணம்மா சம்திங், ஓகே கண்ணம்மா, ஓகே அது அப்புறம் இப்போ நீங்கள் அது ஹேஷ்டேக் போட்டிங்கன்னா அது வந்துடும் இன்ஸ்டாகிராமில். ஸோ அது வந்து இந்த ஃபெப்ரவரி வேலண்டைன் டேயில் ஒரு மூவி இஸ் கோயிங் டு ரிலீஸ் அப்படின்னு நான் கொஞ்சம் கூகுள் பண்ணும்போது நான் கண்டுபிடிச்சேன். நான் அந்த மூவியில் ஸ்டாரிங் வந்து அர்ஜுன் தாஸ், ஹீரோயின் வந்து அதித்தி ஷங்கர். ஓகே, அந்த மூவி பேர் வந்து ஒன்ஸ் மோர். இந்த மூவியை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை, ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் ஒன்லி ஒன் திங், ஒன் பர்சன், தட் இஸ் ஜீசஸ். பட் ஜஸ்ட் உங்களெல்லாம் கவனிக்க வைக்கணும்ல. ஸோ அந்த டீசருடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த அர்ஜுன் தாஸை வந்து அதித்தி கேட்குறாப்புல, சூஸ் பிட்வீன் இளையராஜா அண்ட் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு கேட்குறாப்புல. அவன் வந்து ஐ சூஸ் ஹாரிஸ் ஜெயராஜ். 2 ஆப்ஷனை விட்டுட்டு 3வது ஆப்ஷன். அடுத்து சூஸ் பிட்வீன் சங்கர் அண்ட் மணிரத்னம். சங்கர்னா அவங்க அப்பா தான் நினைக்கிறேன் அதித்தியோட. அவன் சூஸ் பண்ண, அர்ஜுன் சூஸ் பண்ண ஐ சூஸ் கே பாலச்சந்தர் அப்படின்ட்டு. தென் அவன் கேட்குறான் சூஸ் பிட்வீன் அரேஞ்ச் மேரேஜ் ஆர் லவ் மேரேஜ். அவன் சொல்கிறான் நோ மேரேஜ். அது கட்டாயம், அது வந்து தப்பு தான். அது ஆனால் பைபிளில் வந்து ஒருத்தன் வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ணுறான். என்னென்னா அது வந்து எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. அந்த வசனம் வந்து இங்கே இட் இஸ் பெயிண்டட் ஹியர். இங்கே வந்திருக்கிறேன் நான், தினேஷன். So I have had the joy of eating here in Dinesh and Shugi's house, but I didn't notice that. But that is the verse that God put me. That chapter is what God put in my heart. That is Joshua chapter 24 and verse 15. Okay, now it is disagreeable in your sight to serve the Lord. Choose for yourself today whom you will serve. Okay, நீங்க whom you will serve. Okay, 2 ஆப்ஷன் கொடுக்குறான். The gods which your fathers served, which were beyond the river, or the gods of the Amorites. 2 காட் கொடுக்குறான். அதாவது நீங்கள் அந்த ரிவருக்கு அந்த பக்கம் இருக்கிற காடை நீங்கள் யூ கேன் சர்வ், ஆர் த காட்ஸ் ஆஃப் தி அமோரைட்ஸ், மேபி அந்த லோக்கல் டேட்டி. ஏதோ 2 ஆப்ஷன். ஆனால் அவன் சொல்கிறான் இந்த 2 ஆப்ஷன் நான் சூஸ் பண்ண மாட்டேன். As for me and my household, we will serve the Lord. As for me and my household, we will serve the Lord. இந்த சாப்டர் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா the word serve, அது ரூட் வேர்ட் ஆஃப் சர்வ் வந்து 16 டைம்ஸ் இருக்குது. இப்போ உங்கள் டெஸ்டிமனியெல்லாம் நான் கேட்கும்போது நான் வந்து வாட் காட் இஸ் டெல்லிங் ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஸ்ட்ராங்லி அண்ட் ஆல் ஆஃப் அஸ் ஹியர் இஸ் யூஸ் 2025 டு சர்வ் ஹிம். அவங்க God has already given you a talent, God has already given you gifts, not just one gift but gifts, multiple gifts.
அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சு யூ சர்வ் him. That is actually the summary of this chapter. ஆனால் இப்போ அந்த அந்த ஃபுல் சாப்டர் பார்க்கும்போது why did Joshua say, அதாவது as for me and my household we will serve the Lord, why did he say that? Okay, there are three reasons. One வந்து Joshua chapter 24, அதே chapter 6 and 7 நீங்கள் பார்த்தீங்கன்னா, I brought your fathers out of Egypt and you came to the sea and the Egyptians pursued your fathers and chariots and horsemen to the Red Sea. Recently, I think Netflix had a show on, had a documentary kind of thing on Moses. Yeah. Some things are disagreeable. And the Red Sea scene வந்து சூப்பராக இருக்கும். எந்த மோசஸ் உடைய சினிமானாலும் the Red Sea, that is the highlight. So அந்த verse 7 பார்க்குறோம், 24:7. But when they cried out to the Lord, he put darkness between you and the Egyptians and brought the sea upon them and covered them. And your own eyes saw what I did in Egypt, and you lived in the wilderness for a long time. அதாவது முதல் reason why Joshua will will choose the Lord is he is a enemy wiper. அதாவது அவனுக்கு அவங்க தேசத்துக்கு எதிரான வந்த எனிமியை வந்து ஆண்டவர் வந்து அப்படியே வைப் பண்ணார். So why do we choose to serve the Lord? He will wipe our enemy out, or he will give us victory over our enemies. Our enemies can be our flesh. ஒருவேளை நமக்கு அடிக்கடி தூக்கம் வரலாம், அடிக்கடி கோவம் வரலாம், அடிக்கடி நமக்கு பயம் வரலாம். And எல்லா எனிமியும் வந்து அவர் வைப் பண்ணுவார். It can be Satan himself. He's a roaring lion and he's also a deceptive snake. அவனை பற்றி நம்ம நிறைய பேசிக்கொண்டே போகலாம். He's very shrewd, he's very cunning. அவன் வந்து நம்மகிட்ட பேசும்போதே அவன் பேசுறது வந்து இஸ் நேட்டிவ் லாங்குவேஜ் ஆஃப் லைஸ். அவன் சொல்றது ஒன்றும் நம்ம காதில் வந்து உள்ற எல்லா நெகட்டிவ் திங்கும் அவன் சொல்ற லைஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ ஹீ வில் ஹெல்ப் அஸ் டு we cannot wipe out Satan. Wiping out Satan வந்து ஜீசஸ் செகண்ட் டைம் வந்து நியாய தீர்ப்பு நாள் வந்து அப்புறம் அவனை வந்து லேக் ஆஃப் ஃபயருக்கு அனுப்புவார், ஒரு அல்டிமேட்டாக அனுப்புவார். பட் டுடே வி ஃபைட் ஓவர் ஹிம், பட் வி ஃபைட் ஃப்ரம் விக்ட்ரி. ஏற்கனவே அந்த மேட்ச் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நம்ம தான் வின் பண்ண போகிறோம். ஆனாலும் அந்த ஃபைட்டிங் வந்து நம்ம அவன்கிட்ட பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ we win over Satan, we win over self, we win over our world, the world around. அதாவது நமக்கு சுற்றி வந்து நம்மளை வந்து திசை திருப்புற மாதிரி நமக்கு நிறைய வேர்ல்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. தட் சம்டைம்ஸ் இட் கேன் பி அ ஒப்பீனியன் ஃப்ரம் அ மூவி or a reel or a social media. This one, even for example, Donald Trump வந்து president, he took over a few hours ago, couple of days ago. அவர் சொல்றாரு அந்த ஸ்பீச்ல, we believe our young government வந்து மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு அவர் சொன்னார். அது பைபிள்லேருந்து அவர் சொல்றாரு. அந்த கண்ட்ரி இஸ் ஃபவுண்டட் ஆன் த பைபிள். அதுக்குள்ள ஒரு பிஷப் அம்மா வந்து அதெல்லாம் அப்படிலாம் நீங்கள் வந்து ஒரேடியாக சொல்லி மற்றவங்க வந்து நீங்கள் பயம்படுத்த முடியாது அப்படின்ட்டு பைபிள் பிரசங்கம் பண்ணுறவங்களே பைபிளை புரட்டுறாங்க. ஸோ அதனால் இந்த வேர்ல்டு வந்து எனிதிங் ஆன்டை பைபிள் வந்து ஒரு மனுஷன் மூலமாக நிறைய வராங்க. ஸோ வி கீப் ஃபைட்டிங். ஸோ ஆல் தோஸ் எனிமீஸ் காட் வில் ஹெல்ப் அஸ் டு டேக் கேர் ஆஃப் இன் திஸ் இயர் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் அவர் லைஃப். And the second reason why Joshua said, as for me and my household we will serve the Lord. இது வந்து சூப்பரான ரீசன். இது வந்து 9 and 10 யாராவது தமிழ்ல வாசிக்கிறீங்களா? ஓகே, தமிழ் வாசிங்க. Joshua 24 எல்லாமே நம்ம ஒரே 24, 9 and 10. ஆமா, இன்னொரு ஒரு பார்ட் ஆஃப் இஸ்ரேல்ஸ் ஹிஸ்டரி. அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி, மோவாப் ராஜா பாலாக் என்ன செய்யறான் பாருங்க. இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயோரின் குமாரனாகிய பிலியாமை அழைத்தனுப்பினான். அத இங்கிலீஷ்ல வந்து பாலாம வந்து அவன் வந்து எம்ப்ளாய் பண்றான், ஹையர் பண்ணி நீ வந்து இவங்க தேவனுடைய ஜனங்களை வந்து நீ சபிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன நடக்குது பிலியாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே சபிக்கு அழைக்கப்பட்ட என்ன பண்றான்? ஆசீர்வாதி. எதுக்கு வந்து ஜோஷுவா வந்து as for me and my household will serve the Lord னா, he is a curse turner. ஸோ நம்மளுக்கு அகேன்ஸ்டா வந்து இந்த வருஷம் யாராவது நம்ம சாபம் போட்டாங்கன்னா அதை வந்து என்ன பண்ணுவாரு ஆண்டவர் வந்து அதை திருப்பி விட்டு அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஸோ அதனால தான் சொல்றான் வந்து as for me and my household, நீ வந்து இந்த கடவுள்கிட்ட போ, அந்த கடவுள் போ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் எனக்கு வந்து as for me and my household we will serve the Lord. And the third and the final reason
வந்து நீங்கள் 12-13 வசனத்தை பாருங்கள். ஜோஷுவா சாப்டர் 24, 12 and 13. எமோரியாவின் 2 ராஜாக்களையும் ஆ. உங்கள் பட்டயத்தாலும் ஆ. உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. ஆ. நான் உங்களுக்கு ஒரு முன்பாக ராஜா வராங்க. அந்த ராஜா வந்து இங்கிலீஷ் வந்து அமோரைட்ஸ். ஸோ அவங்கள வந்து பட்டயத்தால வின் பண்ணல. எப்படி வின் பண்ணாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. அடுத்த வசனம். நான் உங்களுக்கு முன்பாக குவளையை ஆ. அனுப்பினேன். குவளைனா இங்கிலீஷ்ல வந்து ஹார்னட்னு இருக்குது. ஹார்னட் இஸ் அ லார்ஜ் வாஸ்ப், குளவி. தட் ஹேஸ் அ பொட்டென்ஷியல் ஸ்டிங். ஒரு தடவை ஸ்டிங் பண்ணுச்சுன்னா நீங்கள் வந்து செத்தே போயிடுவீங்க. ஸோ குளவி வந்து லிட்ரலாக குளவி அனுப்பிச்சாரா, இல்லாட்டி அந்த குளவி ஸ்டிங்கை வந்து குளவி பார்க்காம வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு குளவி ஸ்டிங்கை ஃபேஸ் பண்ணிட்டு அவங்கெல்லாம் பயந்து திரும்பி போயிடுறாங்க. அது வந்து ஒரு அனாலஜி. அந்த கானான் தேசத்தில் இருக்கிற எல்லா எனிமீஸை வந்து ஒரு குளவி, அவர் அனுப்பின ஒரு குளவி வச்சு எல்லாத்தையும் குழப்பத்தை உண்டா பண்ணி எல்லாரையும் வீட்டுக்கு அமைச்சிட்டார். ஸோ அவங்க they did not win with their own strength. So what do we learn from this? கிருபை மேல கிருபை தராரு. ஸோ நான் என்னுடைய ஸ்ட்ரென்த்னால இந்த பேட்டில் நான் வின் பண்ணல. பட் கிருபை மேல கிருபை தந்து என்னை வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் இங்கிலீஷ்ல வந்து எவ்ரி நானோ செகண்ட் வந்து நடத்துறாரு. எல்லா செகண்ட்லயும் எனக்கு வந்து கிருபை மேல கிருபை அடிக்கிட்டே போறான். அதனால as for me and my household we will serve the Lord. ஆனா அது அப்படி அவர் what is part of serving the Lord, அதுல வந்து 3 குட்டியான கருத்து நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். நீங்க 2வது வசனம் 3வது வசனம் ஜோஷுவா சாப்டர் 24, 2 and 3 நம்ம குயிக்கா படிங்க. நான் வந்து பாதியில நிறுத்திடுவேன், பட் படிங்க. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவர். ஆபிரகாமுடைய பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க? வாசிங்க. நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்தாங்க. அப்புறம் அவர்கள் வேறே தெய்வங்களை சேவித்தாங்க. ஆனா அந்த வேறே தெய்வங்களை சேவித்தவங்க வந்து அந்த விக்கிரக வணக்கத்தை விட்டுட்டு ஜீவனுள்ள தேவனை அவங்க சூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த விக்கிரகத்துக்கு ஒரு நாளும் நம்ம வந்து திரும்ப போகக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் 1 John 5:21 children keep yourself from idols. பிள்ளைகளே விக்கிரகத்திலிருந்து நீங்க வந்து விலகி இருங்கள் அப்படின்னு விசுவாசிங்களுக்கு சொல்றாரு ஆண்டவர். விசுவாசிகள் ஏற்கனவே விக்கிரகத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனாலும் நம்ம வாழ்க்கையில ஐடல்ஸ் வருது இல்ல. ஒருவேளை என்ன மாதிரி ஆட்களுக்கு ஊழியமே ஒரு ஐடல். அதை குறித்து என்னுடைய மனைவி அதிகமா பேசுவாங்க என்கிட்ட. ஊழியம், அதாவது நான் வந்து நிறைய இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு 4 ரீல் நான் ஷூட் பண்ணியிருக்கிறேன் நான். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் சர்ச் ஹிஸ்டரியில். அதாவது கிராம் ஸ்டெயின்ஸ் ஆஸ்திரேலியாவில் வந்து இந்தியாவுக்கு வந்து ஐ திங்க் இயர் வாஸ் 1965 வந்து அவர் வந்து ஊழியம் செஞ்சு அப்புறம் அவருக்கு லேட்டாக கல்யாணம் பண்ணி அப்புறம் அவருக்கு பிள்ளைங்க பிறந்துச்சு. 2 பாய்ஸ், பிலிப்புடைய வயசு 10, திமோத்தியுடைய வயசு 6. இந்த 3 பேர் வந்து ஒரிசாவில் ஒரு மீட்டிங் நடத்துனாங்க. அந்த மீட்டிங் நடத்தி அந்த மீட்டிங் முடிச்ச பிறகு அந்த ஸ்டேஷன் வேகன்ல தூங்கும் போது கிறிஸ்து விரோத ஒரு கேங் வந்து அவரையும் அவருடைய மகன்களையும் உயிரோட எரிச்ச நாள் 1999 இன்னைக்கு ராத்திரி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்குது. அதை குறித்து இந்த யூத்துக்கெல்லாம் தெரியணுமேன்ட்டு 4 ரீல் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஒரு சம்டைம்ஸ் அந்த ரீலே எனக்கு வந்து விக்ரமம் மாறலாம். ஸோ அதை தான் நம்ம சேவிக்கிறோம்னா என்னது, consistently turning away from idols. So that's one thing. அப்புறம் இன்னொன்று வந்து 4வது 5வது வசனத்தை நீங்க வாசிங்க. Joshua chapter 24, 4 and 5. That's another thing. Joshua chapter 24, 4 and 5. ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை சுதந்திரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள். யாக்கோபும் அவன் பிள்ளைகளும் எங்க போனாங்களா? எகிப்துக்கு போனாங்களா. அங்க எகிப்துக்கு போய் அதுக்கப்புறம் அங்க போய் அங்க என்னது 400 வருஷமா அடிமை தலைமை ஆயிட்டாங்க. ஸோ நம்ம ஆண்டவரை விசுவாசி ஆகி ஆண்டவர் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து பின்வாங்கி நம்ம எகிப்துக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த பின்வாங்காம நம்ம வந்து முன்னேறி சென்று கொண்டே போனோம், பின்னாடி வந்து நம்ம போகக்கூடாது. ஸோ தட் இஸ் த செகண்ட் திங். ஓகே, அண்ட் த லாஸ்ட் கவுன்சில், அண்ட் வி வில் ஃபினிஷ் வித் தட். ஓகே,
யோசுவா 24:22 வாசிங்க. யோசுவா 24:22 வாசிங்க. அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்கள் உங்களுக்கு சாட்சிகள் என்றார். ஓகே. அதற்கு அவர்கள் நாங்களே சாட்சிகள் என்றார்கள். சரி. அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றார். ஓகே. 24 வசனம். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரே சேவித்து அவரை நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சத்தமா பப்ளிக் ப்ரொக்ளமேஷன் பண்றாங்க. ஆனா நீங்க ஜட்ஜஸ் நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் வாசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றவே இல்லை. ஜட்ஜஸ் சாப்டர் 2:11-15 நீங்க வாசிங்கன்னா திரும்பவும் பாகால் தேவனுடைய வணக்கத்துக்கு அவங்க போயிடுறாங்க. ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சேவிக்கிறதுனா என்ன? சேவிக்கிறதுனா என்ன? நீ சொன்ன கமிட்மெண்ட்டை நீ வந்து காப்பாற்றணும். நீ எனக்காக நீ ஏதாவது செய்யறன்னு நீ சொன்னீங்கன்னா அந்த வார்த்தையை காப்பாற்றணும். நீ பரிசுத்தமா வாழ்வேன்னு ஒரு அந்த நீ சொன்னீங்கன்னா அதை காப்பாற்றணும். ஒருவேளை நீ தவறி போனாலும் அந்த அந்த பாவத்திலே இல்லாம மனம் திரும்பி என்னுடைய சமூகத்தில் வந்து யூ நீட் டு மூவ் ஃபார்வர்ட். வாட் யூ சே யூ ஃபுல்ஃபில். ஏன்னா இவங்க சொன்னாங்க, பப்ளிக்காக சொன்னாங்க, நாங்கள் வந்து வில் ஃபாலோ த லார்ட் அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ணல. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் அஸ் டு க்ளோஸ் அவர் ஐஸ். இந்த நம்ம வந்து லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் லெட்ஸ் சே ஆஸ் அ ஃபேமிலி இப்போ வந்து ஈச் ஒன் ஆஃப் அஸ் this wonderful family, Dinesh, Sugi, Rachel, Ruth, Jude, dear brother Alvin, sister Revati, and dear sister here, all of us, நம்ம வந்து குடும்பமா, as for me and my household we will serve the Lord அப்படின்னு சொல்லுவோம். In my household we will serve the Lord அப்படின்னு நம்ம சொல்லுவோம். As for me and my household we will serve the Lord. Hallelujah. Hallelujah. அப்படின்னு அந்த அந்த வைராக்கியத்தோடு நம்ம இருப்போம். ஏன்னா he is a God worth serving. ஏன்னா he is a God who wipes out our enemies. He is a God who gives us grace upon grace. He is a God who changes the curse into a blessing. சாபத்தை வந்து ஆசீர்வாதமான மாத்துகிற தேவன், நம்முடைய எனிமீஸை வந்து அழிக்கிற தேவன், நமக்கு கிருபை மேல கிருபை தருகிற தேவன். ஸோ இந்த தேவனை விக்கிரகத்தை நம்ம விக்கிரகத்திலிருந்து மனம் திரும்பி பின்மாற்றத்துக்கு போகாம நம்ம வார்த்தையை நம்ம என்ன கமிட்மெண்ட் கொடுக்குறோமோ அந்த கமிட்மெண்ட்டை அவருடைய கிருபையால அதை கீப் அப் பண்ணி இந்த வருஷமும் நம்முடைய ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பை நம்ம வந்து சர்வ் பண்ணணும். Now Vivan, please lead us in.